மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள்ல ஒரு விசி கூட பங்கேற்கல. அந்த மாநாட்டு நிகழ்வு என்பது அப்பட்டமான ஒரு பிளாப் அப்படின்றதான் அவன் சொல்லணும். மிகப்பெரிய தோல்வி. தமிழ்நாடு மக்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. துணைவேந்தர்கள் போய் கலந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள் கருத்து வந்திருக்கும் கண்டிப்பா. இந்த பிரைவேட்டை கூப்பிடுறது அப்படின்றது கூட்டம் வராது அப்படின்ற அடிப்படையில் தான் பிரைவேட் வந்து கூப்பிடுறது. விசிஏ மீட்டிங் கூப்பிடுறாரு கவர்னர், பியூனை வந்து அனுப்பி விடுறோம் நாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி அனுப்புறதுக்கு அனுப்பாம இருந்திருக்கலாம். அதை விட அவமானமே கிடையாது. எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கு. துணைவேந்தர்கள் உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா உங்கள்கிட்ட பேசின ஆடியோ ரெக்கார்டு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுங்க, காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரத்தை காட்ட முடியுமா? உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநரை கண்டிச்சிருக்கு. இதுவரை எந்த ஆளுநரும் அப்படி கண்டிச்சிருக்க மாட்டாங்க. ஆளுநர் அரசியல் சட்டப்படி செயல்படணும், ஆளுநர் அரசியல் செய்யக்கூடாது. ஆர்.என். ரவி தான் எங்க லோக்கல் தாதாவா இருந்தாரு, நான் பெரிய தாதாவை கூட்டு வரேன், அவர் சுப்ரீம் கோர்ட்டே அடிக்கிறவரு அப்படின்னு அவரை கூட்டு வந்தாரு. அவருக்கே அடி விழுந்தனையும் இப்ப என்ன பதில் சொல்லுவார் அவர்? எல்லா யூனிவர்சிட்டியும் இப்படி ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் மாநாடு போல் நடத்துவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. வேந்தர்ன்ற முறையில் அவருக்கு கிடையாது, சான்சலர்ன்ற முறையிலும் கிடையாது. மக்கள் கொல்லப்படுவதை விட, பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதை விட சூத்திர பஞ்சமர்களுக்கு உயர்கல்வி கொடுக்கூடாதுன்றதான் பார்ப்பனியத்துக்கான முக்கியமான கோல். அதே போல் தாங்கள் எப்போதும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் மோடிக்கான ஒரு நோக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுரை உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். கவர்னருடைய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு ஒன்று ஊட்டியில் நடத்தினாரு. அது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல, ஆளுங்கட்சி தரப்புல சொல்றாங்க. வந்து 9 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அதை ஒரு செலிப்ரேட் பண்ணி சமூக ஊடகங்கள்ல பேசப்படுது. ஆனா அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 34 பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு குரூப் போட்டோ எல்லாம் வெளியிடுறாங்க. அது இல்லாம வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்துல இருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்துல இருந்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. மற்றவங்களை வந்து மிரட்டி, காவல்துறையை வைத்து, உளவுத்துறையை வைத்து மிரட்டி கலந்து கொள்ள விடாமல் பண்ணிவிட்டார்கள். எப்படினாலும் சரி எங்களுடைய கூட்டம் வெற்றிகரமா நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்கீங்க? மொத்தம் 56 பேருக்கு கவர்னர் மாளிகையிலிருந்து அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. 20 பேர் மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், 4 பேர் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், 5 பேர் ஒன்றிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள், 27 பேர் வந்து பிரைவேட். இந்த பிரைவேட்டை கூப்பிடுறது அப்படின்றது கூட்டம் வராது அப்படின்ற அடிப்படையில் தான் பிரைவேட் வந்து கூப்பிடுறது. சரி, இப்ப 20 பல்கலைக்கழகங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள்ல ஒரு விசி கூட பங்கேற்கல. இந்த கவர்னர் தான் நிறைய அப்பாயின்மெண்ட் போட்டாரு, அவரோட ஆட்கள் இருக்கிறாங்க. சேலம் யூனிவர்சிட்டி விசி நேரடியா அவருக்கு அடியாள் மாதிரி செயல்படுறவர் ஜெகநாதன். ஆனா அவங்க கூட யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அழகப்பா யூனிவர்சிட்டில இருந்து ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட பிரின்சிபல், அதுக்கப்புறம் சேலம் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ரிசர்ச் யூனிட்டோட ஒரு டைரக்டர். இப்படி அனுப்புறதுக்கு அனுப்பாம இருந்திருக்கலாம். அதை விட அவமானமே கிடையாது. விசியை கூப்பிடுறதுக்கு பியூனை அனுப்பி விட்டா, விசிஏ மீட்டிங் கூப்பிடுறாரு கவர்னர், பியூனை வந்து அனுப்பி விடுறோம் நாங்க அப்படின்னு சொன்னா, அது கூட எப்படி வந்து அவங்கள கூப்பிடுற போது இவங்களை வந்து அனுப்ப முடியும்? அது சிண்டிகேட்ல முடிவு பண்ணாங்களா, செனட்ல முடிவு பண்ணாங்களா, யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? இவங்க எப்படி போனாங்க? அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள் இப்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹிண்டலோட செய்தி வந்திருக்கு. மொத்தத்துல வந்து 34 பேர் ஆப்ஷன், 16 பேர் கலந்துகிட்டதா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, இன்னும் வேற சில பத்திரிகைகள் வந்து செய்தி வந்திருக்கு. அந்த மாநாட்டு நிகழ்வு என்பது அப்பட்டமான ஒரு பிளாப் அப்படின்றதான் அவன் சொல்லணும். மிகப்பெரிய தோல்வி. தமிழ்நாட்டு இந்தியாவில வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கான ஒரு தோல்வி வந்து இங்க நடந்திருக்குது. அதுவும் யாரும் வரும்போது, குடியரசு துணைத் தலைவர் வரும்போது. எதனால அந்த தோல்வி நடந்துச்சு அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, 2வது குடியரசு துணைத் தலைவரும் ஆளுநர் ஆர்.என். ரவியும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க விஷயங்கள், 3வதா இப்ப வந்து காஷ்மீரில் நடந்த தாக்குதல் சம்பவம். இந்த 3 விஷயங்கள்னாலதான் அந்த மாநாடு தோல்வியை சந்திச்சிருக்கு. ஏற்கனவே ஆர்.என். ரவி அவர் ஒரு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அப்படின்றத தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு மரியாதைக்காக காமராஜ் யூனிவர்சிட்டி சட்டத்துல, அழகப்பா யூனிவர்சிட்டி சட்டத்துல,
பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சட்டத்துல, பாரதியார் யூனிவர்சிட்டி சட்டத்துல ஒரு மரியாதைக்காக நம்ம வேந்தர்னு சொல்லி ஒரு ஆளுநருக்கு ஒரு ஒரு கௌரவமா இருக்கட்டும். ராஜ்பவன்ல உட்காந்து எந்த வேலையும் இல்லாம இருப்பாங்க, ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் ஏதோ ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்துகட்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு அலங்கார பதவி தான் வேந்தர் என்ற பதவி. யூனிவர்சிட்டியில முழு அதிகாரம் வந்து சிண்டிகேட் செனட்டுக்கு தான் உண்டு. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி போலதான் எல்லா சட்டங்களும் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டிருக்கு, சட்டப்பேரவையில சட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த யூனிவர்சிட்டி அந்த சட்டப்படிதான் செயல்பட முடியும். காமராஜர் பல்கலைக்கழக சட்டத்துல துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் ஏற்கனவே வந்து வேந்தர் என்ற முறையில் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. இப்ப அதை வந்து எடுத்துட்டாங்க. 2022 திருத்தத்தின் மூலமாக ஆளுநர் வந்து துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் நீக்கப்பட்டு துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரமும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் ரெண்டுமே வந்து மாநில அரசுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இப்ப இதை வந்து தீர்ப்பாக்கி இந்த தீர்ப்பு சட்டமாயிருச்சு. உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநரை கண்டிச்சிருக்கு. இதுவரை எந்த ஆளுநரும் அப்படி கண்டிச்சிருக்க மாட்டாங்க. ஆளுநர் அரசியல் சட்டப்படி செயல்படணும், ஆளுநர் அரசியல் செய்யக்கூடாது, மக்கள் நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக தான் அவர் செயல்படணும், அரசியல் செய்யறது அவர் வேலை கிடையாது, கான்ஸ்டியூஷன் படிதான் அவர் செயல்படணும்னு சொல்லி வேற எதிர்கட்சி சொல்ல, திமுக சொல்ல, முற்போக்கு அமைப்புகள் சொல்ல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தீர்ப்புல வந்து தெளிவா ஒரு பாரம் அதுக்குன்னே போட்டு வந்து தமிழ்நாடு ஆளுநரை பற்றியான விமர்சனங்களை உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறது. இந்த விமர்சனத்தை விசி படிச்சிருப்பாங்களா இல்லையா? எல்லா விசியும் எல்லா யூனிவர்சிட்டியும் படிச்சிருப்பாங்கல்ல. உச்ச நீதிமன்றம் என்ன அடிப்படையில் அதை சொல்லுச்சு? ஆர்.என். ரவி அவர்களும் தொடர் நடவடிக்கை என்பது அரசியலாக இருக்கிறது, அரசியல் சட்டப்படி இல்லை என்ற அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் யாராலும் போற போக்குல அப்படி கண்டிப்பாங்களா? ஒரு ஆளுநரா இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ எப்பயுமே அவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட், நாமினல் ஹெட்ன்ற முறையில அவங்களோட கௌரவமா தான் எப்பயும் நடத்துவாங்க. ஆனா தமிழ்நாடு ஆளுநரை உச்ச நீதிமன்றம் கண்டித்து, என்ன கண்டிப்பு? அரசியல் செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்காங்க. அப்ப இதுவரை அவர் அரசியல் செஞ்சதுனாலதான் அரசியல் செய்யக்கூடாது கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. அதனால ஆளுநர் அரசியல் செய்கிறார் என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிந்து கண்டித்திருக்கிறது. இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே தெரிகிற போது ஆளுநர் அரசியல் செய்வது இங்கே உள்ள விசிகள் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதனாலதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வெறுமனே வந்து பவரை எடுத்ததுக்கு மட்டும் கிடையாது, ஆளுநரை உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு, அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த கண்ணோட்டத்தில் தான், அந்த அடிப்படையில் தான் எந்த துணைவேந்தரும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்கவில்லை. இப்ப இவங்க சொல்றாங்க அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க, மிரட்டினாங்க, நெருக்கடி பண்ணாங்கன்னு. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? அவரை பேசுனேன்னு சொல்றாரு. இப்ப நான் என்கிட்ட சொன்னாங்க, சிலர் எல்லாம் வந்து ஊட்டி வரைக்கும் வந்துட்டு ஹோட்டல்ல தங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நெல்லை பல்கலைக்கழகத்துல இருந்தெல்லாம் வந்தவங்க வந்து அப்படி தங்கிட்டு போயிருக்கிறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க, உளவுத்துறையை வச்சு வீட்டுல போய் மிரட்டி இருக்கிறாங்க, ராத்திரி போய் மிரட்டி இருக்கிறாங்க எல்லாம் சொல்றாருன்னா அப்போ அது காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. ஆளுநர் நேரடியா சொன்னாங்களாமா? ஆளுநர் யார் நேரடியான்னு சொன்னாரு? அவ்வளவு ஈஸியா ஆளுநர் அணி வந்து ஊட்டியில் எங்க மாநாடு துணை குடியரசுத் தலைவர் வருகிற போது ஆளுநர் போய் சொல்லிட்டு வந்தாங்களா? நைட்டு போலீஸ் எனக்கு கதவு தட்டுச்சு அதனால நான் வர முடியல அப்படின்னு நேரம் போய் சொன்னாங்களா? அதாவது அவர் கேட்டிருப்பாரு கீழே இருக்க அதிகாரிகள்கிட்ட, எதுக்கு யாரும் வரல அப்படின்னா உண்மையா புறக்கணிச்ச காரணத்தை ஏற்பாடு பண்ணாலும் சொல்ல முடியாது. குடியரசு துணைத் தலைவருக்கும் நீ என்னைய கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டயா? ஒரு வடிவேல் காமெடி மாதிரி எங்க அண்ணனை அடிச்சு பாருன்ற மாதிரி துணை குடியரசுத் தலைவர் கூட்டு வந்தாரு. ஆர்.என். ரவி தான் எங்க லோக்கல் தாதாவா இருந்தாரு, நான் பெரிய தாதாவை கூட்டு வரேன், அவர் சுப்ரீம் கோர்ட்டே அடிக்கிறவரு அப்படின்னு அவரை கூட்டு வந்தாரு. அவருக்கே அடி விழுந்தோன்னையும் இப்ப என்ன பதில் சொல்லுவார் அவர்? துணை குடியரசுத் தலைவர் ஆளுநர்கிட்ட கேட்கிறாரு, ஏயா நான் பெரிய தாதா மாதிரி அங்க சுப்ரீம் கோர்ட்டே சவால் விட்டுட்டு இருந்தேன், நீ தமிழ்நாட்டுல வந்து அடின்னு பார்த்தா இங்க வந்து 56 பேரை கூப்பிட்டா வந்து ஒரு பாதியில கால்வாசி பேர் கூட வந்து வரல, ஒரு யூனிவர்சிட்டி விசி கூட வரல, நீ அப்பாயின்மெண்ட் போட்டாலே வரல, நீ வந்து என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்க அப்படின்னு அவர் கேட்டாருன்னா, இப்ப உனே வந்து சாணியால் அடிச்சது மட்டும் இல்லாம என்னைய அடிச்சுட்டாங்க. இது இந்த கேவலத்தை எங்க போய் நான் வெளியே சொல்ல முடியும்? என்னையா காரணம்னு கேட்டா காரணம் சொல்றதுக்கு ஏதாவது வேணும்ல. அதனால போலீஸ் போனாங்களா, மிரட்டினாங்களா, நைட்டு கதவு தட்டினாங்களா, எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கு. துணைவேந்தர்கள் உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா உங்கள்கிட்ட பேசின ஆடியோ ரெக்கார்டு இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுங்க, காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரத்தை காட்ட முடியுமா? யாராவது அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஏன் சேலம் யூனிவர்சிட்டி விசியா இன்னைக்கு போல போயிருக்க வேண்டியான்? 2 நாள் மாநாடு, ஒரு நாள் போலீஸ் கூட்டாங்கன்னா இன்னொரு நாள் போயிருக்க வேண்டியானே? ஏன்னா அவர் மேல கரப்ஷன் குற்றச்சாட்டு இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு.
அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக யூனிவர்சிட்டி பேர்ல போலி அக்கௌண்ட் தொடங்கி வந்து வேற ஒரு பேர்ல வச்சு நடத்தினதா அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கரப்டாலே போய் வந்து கலந்துக்கிறல அப்படின்றதுதான் ரெண்டாவது. அதை தாண்டி தமிழ்நாடு மக்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. துணைவேந்தர்கள் போய் கலந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள் கருத்து வந்திருக்கும் கண்டிப்பா. சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு சொன்ன பிறகும் அதற்கு பிறகும் இங்க வந்து காஷ்மீர்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குது. நாடே போர் சூழல்ல இருக்கு. அந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு குடியரசு துணைத் தலைவர் வந்து அரசியல் செய்வதற்காக இங்க வராரு. இவங்க எதனால வந்து வரல அப்படின்னு கேக்குறாங்கல்ல. ஒரே விஷயம், நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் நலனுக்காக கல்வி நலனுக்காக செஞ்சா வருவாங்க. இந்த தீர்ப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா கல்வியின் நலன் இல்லாம நீங்க தொடர்ச்சியா அரசியல் செய்யற போது ஆரம்பத்துல புரியாம வருவாங்க, ஒரு கட்டத்துல அது வந்து வரமாட்டாங்க. இங்க கூட குடியரசு துணைத் தலைவர் வந்து அரசியல் தான் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை என்பது அது வந்து ஒரு கட்சியோட கொள்கை இல்ல, இந்திய அரசோட கொள்கை. எல்லா யூனிவர்சிட்டி விசியும் அதை வந்து ஆய்வு பண்ணி நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும்னு சொல்லலாம். இது அரசியலா இல்லையா? தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், நாங்க தனியா ஒரு கல்விக் குழுவை வச்சு ஆய்வு பண்ணி எங்களுக்கு சொந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவோம்னு சொல்லிட்டாங்க. இது கொள்ளைப்புறமா இந்திய திணிக்கிற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையை, குலக்கல்வியை திணிக்கும் முயற்சியை தொடர்ச்சியா பண்றாங்க. அதே வேலையை தான் இப்ப குடியரசு துணைத் தலைவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே RN ரவி இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்க அரசியல் பேசுறதுக்கான ஒரு மேடையா தான் இது இருக்கு. இது வந்து ஒரு சட்டவிரோதமான கூட்டம் என்பதாக கல்வித்துறை அமைச்சர் வந்து, உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு. இப்ப சட்டவிரோதமான கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா மாநில அரசு தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும், துணை ஜனாதிபதி வர மறுத்து இருந்திருக்கணும். ஆனா அது எல்லாமே நடக்குது. இதுக்கான செலவுகளையும் மாநில அரசு ஏற்குது. இது ஒரு முரண்பாடா இருக்குது, குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்படின்னும் போது இது யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துது? அதாவது ஆளுநருக்கு அதிகாரம் எங்க இருந்து வருதுன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழக சட்டங்கள்ல இருந்து வருது. காமனா ஒரு பல்கலைக்கழக சட்டங்கள் கிடையாது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் பாரதியார் யூனிவர்சிட்டி சட்டம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சட்டம், காமராஜர் யூனிவர்சிட்டி சட்டம், இப்படிதான் இருக்கு. அதுல ஒரு நாமினல் ஹெட்டாக வேந்தர் வந்து இருக்கிறாரு, ஆளுநர் இருக்காரு. இன்னைக்கு அவர் தான் நீடிக்கிறார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் காமராஜர் பல்கலைக்கழக சட்டத்திலேயோ பாரதிதாசன் பல்கலைக்கழக சட்டத்திலேயோ எல்லா யூனிவர்சிட்டியும் இப்படி ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் மாநாடு போல் நடத்துவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. வேந்தர்ன்ற முறையில் அவருக்கு கிடையாது, சான்சலர்ன்ற முறையிலும் கிடையாது. என்ன அதிகாரம் இருக்குன்னா அங்க உள்ள செனட் கூட்டத்தை கூட்டலாம், கூட்டி உள்ள கல்வி சூழல் குறித்து விவாதிக்கலாம். இந்த அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி அவர் செய்யறதுன்றது முழுக்க அரசியல். அதனாலதான் உயர்கல்வித்துறை அமைச்சர் இது சட்டவிரோதமா அரசியல் கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னது ஒரு சரியான விமர்சனம் தான். அந்த விமர்சனம் ஒரு ஜனநாயக நாட்டுல செய்வதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்னா ஆளுநர் வந்ததுல இருந்து அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசு சொன்னது, தமிழ்நாடு மக்கள் சொன்னது, தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் சொன்னது, முதல்வர் சொன்னது எல்லாம் சரின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் அதை நிரூபிக்கிறது. அதற்கு பிறகு கூட நாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொன்னா என்ன, போட்டிக்கு நாங்க வந்து பண்ணி காட்டுவோம் என்ற முறையில அவர் செய்ததுதான் இப்ப அவர்களை தோல்வியடைய செய்கிறது. தோல்வியடைய செய்திருக்கதா நான் பாக்குறேன். வந்து இப்ப தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக, கல்விக்கு எதிராக, உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு போர் சூழல்ல நாடே பதற்றத்தில் இருக்கும்போது அங்க குடியரசுத் தலைவரை போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில முப்படை தளபதிகள் என்ன செய்யலாம்னு விவாதிச்சுட்டு இருக்கும் போது ஒரு அரசியல் செய்வதற்காக துணை குடியரசுத் தலைவர் இங்க வராரு, ஒரு ஆளுநர் இந்த வேலையை பாக்குறாருன்னா அவங்களுக்கு என்னன்னா, இப்ப மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனது போல அவர் சவுதி அரேபியா நேரா வந்து காஷ்மீர் போவாரு எதனாலும் பார்த்தா காஷ்மீர் போல. சரி, டெல்லியில மீட்டிங்ல இருப்பாரு, எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டுனா அங்கேயும் போல. சர்வதேச அளவுல தலைவர்கள்ட்ட பேசி வந்து பயங்கரவாதத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுவார், அதையும் செய்யல. கூலா போய் அங்க பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல உட்கார்ந்து அடுத்து வரப்போற தேர்தலுக்கு வந்து இந்த பிரச்சனைய ஒரு மத ரீதியான பிரச்சனையை எப்படி மாத்துறது, நாங்க விட மாட்டோம்னு ஒரு ஹீரோ மாதிரி அங்க வந்து புலந்து கட்டிட்டு வர்றாரு. அப்ப இந்த நாட்டுல எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க தேசப்பற்று எல்லாம் சொல்றீங்க, குடியரசு துணைத் தலைவரும் எல்லா நேரங்களும் தேசப்பற்று எல்லாம் பேசுறாங்க, நாட்டு நலன் பேசுறாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து அவர் இங்க வராரு. அப்ப இவர்களுக்கு என்னன்னா, கல்வி, உயர்கல்வி தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக சூத்திர பஞ்சம மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு
பிற்படுத்தப்பட்ட பட்டியல், போல சிறுபான்மை மக்கள், இவங்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்கக்கூடாதுன்றதான் பார்ப்பனியம் ரொம்ப கீழா இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல இருந்து நம்மளோட சொத்து வச்சுக்கிற விடல, கல்வியை வச்சுக்கிற விடல. லேண்ட் எல்லாம் பிடிங்கி கோயிலுக்கும் மடத்துக்கும் கொடுத்துட்டான். இன்னும் கொஞ்சம் காலம் உழைச்சு வச்சிருந்தா மீசையில இருந்து மார்பு வரை வரி போட்டு அதை பிடிங்கிட்டாங்க. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கொடுக்குற மாதிரி. இப்போ உங்களுக்கு பணம் இருந்து சொத்து இருந்தா தானே கல்விக்கு நீங்க போக முடியும். இதையும் பிடிங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் கல்விக்கு கஷ்டப்பட்டு அம்பேத்கர் மாதிரி கொஞ்சம் பேர் படிச்சு வந்தா, அடுத்து அதுதான் ஒரு தலைமுறை அப்படி படிச்சு வந்தா நம்ம எல்லாம் கேள்வி கேட்கிறோம். அப்ப கல்வி இருக்கிறதுனாலதானே இவன் பேசுறான். இவன்கிட்ட சொத்தை பிடிங்கியாச்சு, கல்வியை பிடிங்கிருவோம் என்ற அடிப்படையில் தான் உயர்கல்வி இவர்கள் கிடைக்கூடாதுன்றதான். எவ்வளவு போர் சூழல் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும், இந்த சூழலில் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு போனா அது கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாவோம் அப்படின்னு தெரிஞ்சு இங்க வர்றாங்கன்னா, அவர்களுக்கு அங்க உள்ள மக்கள் கொல்லப்படுவதை விட, பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதை விட, சூத்திர பஞ்சமர்களுக்கு உயர்கல்வி கொடுக்கூடாதுன்றதான் பார்ப்பனியத்துக்கான முக்கியமான கோல். அதே போல் தாங்கள் எப்போதும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் மோடிக்கான ஒரு நோக்கம். அப்ப எதுனால பயங்கரவாத நடவடிக்கையா இருக்கட்டும், வேற கலவரமா இருக்கட்டும், வன்முறையா இருக்கட்டும், எல்லாத்தையும் தங்கள் அரசியல் நலனுக்காக மோடியும் அமித்ஷாவும் RSSம் RN ரவியும் ஜெகதீப் தங்கரும் பயன்படுத்துறான். அவர்கள் நடத்துற நிகழ்ச்சியை இயல்பாவே மக்களும் மற்ற கல்வியாளரும் புறக்கணிக்கத்தான் செய்வாங்க. ரெண்டாவது, நீங்க ஒரு கல்வியாளர் மாநாடுன்னு கூட்டுறீங்க, துணைவேந்தரை யாராவது கல்வியாளர் கூட்டத்துல பேசணும். எதுக்கு துணை குடியரசுத் தலைவர் வராரு? அவர் பெரிய அகாடமிக் மீட்டிங்ன்றீங்க, அவர் பெரிய கல்வியாளர். அவரு யாரு அவங்க கல்வி தொடர்பா பேசினா? அவர் அரசியல் தான் பேசிட்டு போவாரு, அவர் அரசியல்வாதியா தான் இருக்காரு. அப்போ ஒரு அகாடமிக் மாநாடு அப்படின்னா அதுக்குரிய சென்சல் நடந்தா தான் மக்கள் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் விசிக்கள் இப்பதான் கொஞ்சம் சொந்த மூளையை பயன்படுத்தி தைரியமா ஒரு நடவடிக்கை பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா படிப்புன்றது எதுக்கு? எல்லாரும் ஏதோ ஒரு பதவிக்கு போறது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. RN ரவியால் நியமிக்கப்பட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கல்வி என்பது அநீதிக்கு எதிராக போராடுறதுக்காக இருக்கணும். இன்னைக்கு அவங்க போகாததுக்கு முக்கியமான காரணம் கூட மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு வரும். அங்கேயே பல்வேறு அமைப்புகள் தந்தை பெரியார், தமிழ் புலிகள் அங்கேயே போராட்டம் அறிவிச்சு போராட்டம் எல்லாம் நடத்திருக்கிறாங்க. மக்கள்கிட்ட எதிர்ப்பு வருன்றதுனாலதான் இவர்கள் போல. இப்ப கல்வியாளர்கள் என்பவர் எப்படி, கல்வியாளர்கள் படித்தவர்கள் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் இப்படிதான் நீ நடந்துக்கணும், அநீதினா அதுக்கு எதிராக இருக்கணும், எது சொன்னாலும் தலையாட்டு போகக்கூடாது, கவர்னர் பின்னாடி அப்படி போகக்கூடாது, கவர்மெண்ட் பின்னாடி அப்படி போகக்கூடாது, இண்டிபெண்டா ஒரு யூனிவர்சிட்டியில நீ இருக்கணும், அதான் நீ பற்ற கல்விக்கான மரியாதை அப்படின்ற ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க போல. அந்த வகையில் அந்த நடவடிக்கை என்பது ஒரு பாராட்டத்தக்க நடவடிக்கை. தமிழ்நாட்டின் கல்வித்திறன் ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்கிறார். PhD பண்ணவங்களே சுகாதார பணிகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உரிய தகுதியை வளர்க்கல, அதுதான் முக்கியமான காரணம், அவங்க எலிஜிபிள் இல்ல, அன்பிட் என்பது போல நிறைய விமர்சனங்களை சொல்லியிருக்கிறார். இப்ப தமிழ்நாடு கல்வித்திறன் ரொம்ப மோசமா இருக்குது என்பதுதான் ஒரு சாராம்சமா சொல்றது. அது குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? இந்தியாவிலே கல்வியில் தமிழ்நாடு டாப் 100 காலேஜஸ் எடுத்துக்கிட்டா அதுல தமிழ்நாடு 20-25 காலேஜ் வந்துடும். ஊபி, குஜராத் எல்லாத்தையும் சேர்த்தாலும் கூட, 4-5 வட மாநிலங்களை சேர்த்தா கூட தமிழ்நாடு அளவுக்கு அவங்க வரமாட்டாங்க. யூனிவர்சிட்டியில எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு தான் டாப். எல்லாத்துலயும் பள்ளி கல்வியில, உயர்கல்வியில, கல்லூரிக்கு போறவங்க விகிதம், இடைநிற்றல் விகிதம் எல்லாத்துலயும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ப்ராகிரஸா இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசே சான்றிதழ் கொடுத்து அதுக்கான விருதுகள் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வருஷம் எடுக்கிற இந்த 100 பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்றதுல தமிழ்நாடு வருது அப்படின்றது நீங்க எல்லா சர்வேலையும் பார்க்கலாம். நீங்க அதை கூகுள்ல சர்ச் பண்ணாலே எஜுகேஷன் கம்பேர் வித் குஜராத், ஊபி எல்லாத்துலயும் மெடிக்கல் எஜுகேஷன்ல இருந்து எல்லாத்துலயும் தமிழ்நாடு தான் முன்னணியில இருக்கு அப்படின்றது சரியான விஷயம். அதான் சரி. இவர் சொல்றாரு RN ரவி, குஜராத்ல எஜுகேஷன் என்ன, குஜராத் தமிழ்நாட்டு கம்பேர் பண்ணுவோம், ஊபியும் தமிழ்நாட்டு கம்பேர் பண்ணுவோம், பீகார் தமிழ்நாட்டு கம்பேர் பண்ணுவோம். இங்கனால எஜுகேஷன் இருக்கு, எஜுகேஷன்ல குறை இருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். அங்க எஜுகேஷனே கிடையாது, அங்க அப்பர் காஸ்ட் மட்டும் தான் படிக்க முடியுன்றதா. இன்னும் சாதாரண மக்கள் பல்கலைக்கழகங்களுக்கே வரவில்லை, கல்லூரியே தாண்ட முடியல. அவங்க ஸ்கூல பாதி பேர் தாண்டல, கல்லூரியில அதுல பாதி பேர் தாண்டல, பல்கலைக்கழகங்கள் அதுல பாதி பேர் தான் வராங்க. பெண்கள் நிறைய பேர் படிக்கவே முடியறது இல்லை. அதனால கும்பமேளா வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்படையில கல்வி தரத்தில் இந்தியாவில தமிழ்நாடும் கேரளாவும் டாப்பா இருக்குன்றது ஒன்றிய அரசே ஒத்துக்கிட்ட விஷயம். அது புள்ளி விவரங்கள் ஏராளமா இருக்கு, அதுக்குள்ள நான் போல. தமிழ்நாட்டு கல்வியில சில குறைபாடுகள் பிரச்சனை இருக்கான்னா இருக்கு, PhD எல்லாம் ஸ்டாண்டர்ட் இல்லாம இருக்குன்னா இருக்கு.
இங்க ஸ்டாண்டர்ட் இல்லாம இருக்கு, அங்க பிஹெச்டியே கிடையாது அப்படின்றதுதான் ரெண்டுக்குமான வேறுபாடு. இப்ப இதை சரி பண்ணணும். சரி பண்றதுக்கான வேலையை ஆளுநர் ரவி பார்த்தாரா? இப்ப அவர் ஆளுநரா வந்து 3-4 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டின் கல்வி ஹையர் எஜுகேஷன் உள்ள பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அங்க ஃபண்டே இப்ப கிடையாது. ஃபண்ட் வாங்கி தர்றதுக்கு, ஒன்றிய அரசு வாங்கி தர்றதுக்கு ஆர்.என். ரவி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாரா? பல்கலைக்கழகங்களை வளர்க்கறதுக்கு பல்கலைக்கழகங்கள்ல 2 குரூப் உருவாக்குனாங்க. ஒன்னு கவர்மெண்ட் குரூப், ஒன்னு கவர்னர் குரூப். அது நாசமா போறதுக்கான அத்தனை வேலையை இவங்க பார்த்தாங்களே தவிர ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாட்டு உயர்கல்வியின் தரத்திற்கோ வளர்ச்சிக்கோ எந்த முயற்சியும் செய்யவில்லை. கல்வி நலன் சார்ந்து எந்த ஒரு அகாடமிக் மீட்டிங்கையும் கூட்டி அவர் எந்த ஆய்வும் நடத்தினதில்லை. முழுக்க அரசியல் மட்டும்தான் அவர் வந்து பண்றாரு. அதனால தமிழ்நாட்டின் கல்வி தரம், உயர்கல்வியின் கல்வி தரம் குறித்து பேசுவதற்கான எந்த அருகதையும் யோக்கியதையும் பாஜகவுக்கோ ஆர்.என். ரவிக்கோ கிடையாது. ஓகே, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.